Easy Physics. Hi everyone. Today plus 1 physics first lesson nature of physical world and measurementல theory of errors discuss பண்ண போறோம். So theory of errors. The foundation of all experimental science and technology is measurement. The result obtained from any measurement will contain some uncertainty. Such an uncertainty is termed error. ஸோ நம்ம டெக்னாலஜிக்கலாலும் சரி எக்ஸ்பிரிமெண்டல் சயின்ஸ்லையும் சரி மெஷர்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது சம் அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அன்சர்டனிட்டி அப்படின்னா தமிழில் துல்லியமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துல்லியமற்ற தன்மை தான் நமக்கு எரருக்கு காரணமாக இருக்குது. ஸோ எரரை வந்து தமிழில் பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் மெஷர் பண்ணுற வேல்யூவை கரெக்டாக மென்ஷன் பண்ணனாலும் எரர் வந்து ஃபார்ம் ஆகும். So any calculations made using the measured values will also have an error. ஸோ அப்படி நம்ம துல்லியமற்ற தன்மையினால் அளவிடக்கூடியது எல்லாமே வந்து பிழைகளை தான் ஏற்படுத்தும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இன் அன் எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும் போது நம்மளால் எக்ஸாக்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு 4-5 ரீடிங்கை எடுத்து அதுக்கு ஆவரேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எரர் அப்படின்னா the uncertainty is termed as error. So in measurements, two different terms accuracy and precision are used and need. ஸோ அப்போ மெஷர்மெண்ட்ஸில் அக்யூரஸியும் ப்ரிசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் ஃபஸ்ட்டு அக்யூரஸி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு how far we are from the true value. நம்ம எவ்வளவு பக்கமாக உண்மையான மதிப்புக்கு இருக்கும். இப்போ ஒரு வேல்யூஸ் இருக்குது 10 அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய ஆக்சுவல் ட்ரூ வேல்யூ அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணும்போது 9.9 9.8 அப்படின்றதுனா அப்போ எவ்வளோ நம்ம உண்மையான மதிப்புக்கு பக்கமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரிசிஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹவு வெல் வி மெஷர். ப்ரிசிஷனுங்கிறது நம்ம எப்படி அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ 9.8 வரலாம், இல்லைனா 10.2 வரலாம். ஸோ அப்போது ரெண்டு வேல்யூக்கும் பிட்வீனில் தான் நமக்கு ட்ரூ வேல்யூ இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் எ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசிஸ் that does not necessarily mean that it is accurate. ஸோ ப்ரிசிஸ் வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அக்யூரேட் வேல்யூ எப்பயுமே டிகிரியில் நமக்கு மெஷர் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 degree of the true value. ஸோ பட் சின்ஸ் ஆல் த மெஷர்ட் வேல்யூஸ் ஆர் க்ளோஸ் டு 10 degree Celsius அப்படிங்கும் போது இது வந்து ப்ரீசியஸ் வேல்யூவாக இருக்கும். இட் இஸ் நாட் எ அக்யூரேட் பட் ப்ரீசியஸ். ஏன்னா நம்ம மெஷர் பண்ணது எல்லாமே 10ல் தான் வருது. ஸோ அப்போ பிட்வீன் த 10 வேல்யூஸ் அப்படிங்கும் போது இட் இஸ் எ ப்ரீசியஸ் ஒன். ஸோ அப்போ அந்த தெர்மோமீட்டர் இஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரீசியஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். நம்ம மெஷர் பண்ணும்போது அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த அன்சர்டனிட்டி இன் எ மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அன் எரர். ஸோ அப்போ வாட் இஸ் எரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா த அன்சர்டனிட்டி இன் எ மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அன் எரர். ஸோ இதில் நமக்கு 3 types ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ரேண்டம் எரர், another ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக், நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் எரர். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் ரீப்ரொடியூசபிள் இன் அக்யூரசி தட் ஆர் கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன்ஸ். திரும்ப திரும்ப செய்யும் போது அதே மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகக்கூடியது தான் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் அக்கர் ஆஃபன் டியூ டு எ ப்ராப்ளம் தட் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆகும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து ப்ராப்ளமோடு இருந்தது அப்படின்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எரரை தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். when an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental errors may arise.
ஸோ அப்போது if a measurement is made with a meter scale whose end is worn out, the result obtained will have errors. இப்போ ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய எண்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நீங்கள் 10th வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அப்போது ஜீரோலேருந்து நம்ம பாயிண்ட் பண்ணணும். ஆனால் ஜீரோவுடைய எண்டு வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த எண்டு வந்து ப்ராப்பராக இல்லை, உடஞ்சிருந்தது அப்படின்னா அந்த எண்டு ஜீரோலேருந்தே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வேல்யூ காட்டாது. ஸோ அந்த எரர் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேர்ஃபுல்லி. அப்போது ப்ராப்பரான எட்ஜ் உள்ள ஸ்கேலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எரர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ஸோ அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதனால் எரர் ஃபார்ம் ஆகும். அதுதான் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை தான் செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நமக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை ஏதாவது நம்ம ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டில் எரரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பிரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீஸ் எரர்ஸ் அரைஸ் டியூ டு த லிமிடேஷன்ஸ் இன் த எக்ஸ்பிரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். For example, performing experiments with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. This results in errors, and to overcome this, necessary corrections has to be applied. ஒரு கலோரிமீட்டர் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்சுலேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா ஹீட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ரேடியேட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டான ஹீட் வேல்யூஸ் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பர் இன்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சனல் எரர். ஸோ பர்சனல் அப்படின்னா இண்டிவிஜுவல் எரர். நாம் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம இனிஷியல் செட்டப் ப்ராப்பராக வைக்கலனாலும் ரீடிங் கேல்குலேட் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எரரை தான் நம்ம பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ரீடிங்ஸை ரைட் பண்ணுறதுனாலையும் ஸோ எப்படி இனிஷியல் செட்டிங்கை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு செட் பண்ணால் இந்த எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடியது தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ்னால எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து நமக்கு எரர் ஃபார்ம் ஆகும். அதை தான் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எரரும் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரீடிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம், next least count error. So least count is the smallest value that can be measured by the measuring instrument, and the error due to this measurement is least count error. The instrument's resolutions hence is the cause of this error. Least count error can be reduced by using a high precision instrument for the measurement. ஸோ நம்ம லீஸ்ட் கவுண்ட் எரருங்கும் போது ஸ்க்ரூ காஜுக்கு செப்பரேட்டாக லீஸ்ட் கவுண்ட் இருக்கும், வெர்னியர் கேலிபருக்கு செப்பரேட்டாக லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்ட் ரீடிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இல்லை நம்ம ராங்காக அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிட்டாலும் நம்ம என்னது அந்த பாசிட்டிவ் கரெக்ஷன், நெகட்டிவ் கரெக்ஷன்ஸ், எரரை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலனாலும் நமக்கு வந்து எரர் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ரேண்டம் எரர். ஸோ இது வரைக்கும் பார்த்தது சிஸ்டமேட்டிக் எரருடைய டைப்ஸு. இப்போ பார்க்க போகிறது ரேண்டம் எரர். ஸோ ரேண்டம் எரர் அரைசஸ் டியூ டு த ரேண்டமாக வர்றதுனால இது ரேண்டம் எரர்னு சொல்லுவாங்க. அண்ட் அன்பிரிடிக்டபிள் வேரியேஷன்ஸ் இன் த எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன்ஸ் லைக் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ் சப்ளை எக்ஸெட்ரா. ஸோ அன்பிரிடிக்டபிள் வேரியேஷன்ஸ். ஸோ இப்போ ப்ரெஷர் எப்படி வேரி ஆகுது, டெம்பரேச்சர், இந்த வோல்டேஜ் சப்ளை எல்லாம் திடீர்னு என்ன ஆகும்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது நம்ம ரேண்டம் எரர் சொல்லுவோம். ஸோ இது வந்து எரர்ஸ் மே ஆல்சோ பி டியூ டு பர்சனல் எரர் பை த அப்சர்வர். நாம் பர்சனலாக பண்ணக்கூடிய எரரும் இந்த இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ ரேண்டம் எரரை சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா சான்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ அவாய்ட் பண்ணுறதுன்னா டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் ஆர் அப்டைன்ட் பை எ பர்சன் எவ்ரி டைம் he
repeats the experiment, personal error occurs. ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து நாம் அந்த ரீடிங்கை எடுக்கும்போது நமக்கு பர்சனல் எரர் அக்கர் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரோடைய திக்னஸை மெஷர் பண்ணுறோம் ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி அப்படிங்கும்போது நம்ம we can take a readings different for different trials. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன ஆகுனா லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் தென் அரித்மெட்டிக் மீன் இஸ் டேக்கன். அப்போ நம்ம எரரை எப்படி அவாய்ட் பண்ணோம்? ஸோ நிறைய ரீடிங் எடுத்து அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்சனல் எரரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ட்ரையல் ரீடிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அப்போ A1 A2 A3 எக்ஸெட்ரா AN வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு அரித்மெட்டிக் மீன் எடுக்கிறோம் அப்படின்னா AM இஸ் ஈக்குவல் டு A1 + A2 + A3 + எக்ஸெட்ரா AN டிவைட் பை n. இல்லை இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லணும் அப்படின்னா AM இஸ் ஈக்குவல் டு 1/n சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n AI அப்படின்னு சிம்பிளில் நம்ம இம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐங்கும் போது நம்ம 1 போட்டோம்னா A1 வரும், 2 போட்டோம்னா 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஐக்கு 1லேருந்து n வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த அரித்மெட்டிக் மீன் எடுக்கும்போது we have the best true value நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிராஸ் எரர். ஸோ கிராஸ் எரர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த சியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர். ஸோ நம்மளால் ஏற்படக்கூடியது தான். ஓகேவா? ஸோ எப்படிலாம் நம்மளால் எரர் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி. ஒழுங்காக அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான செட்டப்பை செட் பண்ணலனாலும் நமக்கு எரர் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஒன், டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர் வித்தவுட் பாதரிங் அபவுட் த சோர்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் த ப்ரிகாஷன்ஸ். ஸோ ஒரு ரீடிங்கை வந்து எப்படி நம்ம பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் பார்த்து எழுதணும். ஸோ நாம் அதுக்கான ப்ரிகாஷன்ஸையும் செட்டப்பையும் செட் பண்ணாமல் ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா we cannot get the accurate value. ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அங்கே ஒரு ரீடிங் காட்டும், நாம் ஒரு ரீடிங் எழுதுவோம், அந்த மாதிரி இது. அடுத்து யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன்ஸ். ஸோ நம்ம கால்குலேஷன் போடும்போது சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூஸை ப்ராப்பராக எழுதினா மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். So these errors can be minimized only when an observer is careful and mentally alert. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா நாம் வந்து என்ன பண்ணுவோம், கிளியராக அதை அப்சர்வ் பண்ணணும். மென்டலாக ரீடிங் எடுக்கும்போது கரெக்டாக அக்யூரேட் வேல்யூவை நல்லா பார்த்து எழுதணும் அப்படின்னா கிராஸ் எரரை அவாய்ட் பண்ணிக்கலாம்.